ஹலோ ஷேடர்ஸ். ஸோ இது நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோவில் பைனரி ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாகவே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் குவாட்டெக்ஸ் நம்ம பைனரி ஆப்ஷனில் நிறைய ப்ரோக்கர் இருக்குது. அதில் நான் வந்து குவாட்டெக்ஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து குவாட்டெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வேறு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் நீங்களும் வந்து குவாட்டெக்ஸில் ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து குவாட்டெக்ஸோட லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஃப்ரீயாகவே நம்ம விஐபி குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்டெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் குவாட்டெக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணதும் ஸோ அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணதுக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வரும். நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெபாசிட் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணதும் உங்களுடைய அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் குவாட்டெக்ஸோடது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அசட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எந்த அசட்டை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல ஒரு கரன்சி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரன்சி சிம்பிள் போட்டிருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையே நிறைய கரன்சி சிம்பிள் உங்களுக்கு போட்டிருக்கும். ஸோ லாட் ஆஃப் கரன்சி இதில் யூஎஸ்டி பிடிடி, என்சடி சிஹெச்எஃப் அண்ட் என்சடி ஜிபே இது மாதிரி நிறைய கரன்சி இருக்குது. இதில் ஓடிசியும் இருக்குது அண்ட் ஓடிசி இல்லாத கரன்சியும் இருக்குது. ஓடிசின்றது ஓவர் தி கவுண்டர். இது வந்து குவாட்டெக்ஸ் பிளாட்ஃபார்மால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி. இதில் மேனிப்புலேஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். பட் இதில் ஒரு சில நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கரன்சி அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து எந்த கரன்சியை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்களேன், ப்ராஃபிட் 1 மினிட்னு போட்டு இங்கே இவ்வளோ நான் இந்த என்சடி சிஹெச்எஃப்க்கு 95% போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி என்சடி சிஹெச்எஃப் அதுக்கு வந்து 1 மினிட்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 95% ப்ராஃபிட் ஷேரும், 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 95% ப்ராஃபிட் ஷேர். இந்த பர்சன்டேஜ் டோட்டலாகவே வந்து ப்ராஃபிட்டோட ஷேர். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்து $100 போட்டிருக்கேன் இல்லையா. $100 நான் வந்து 1 மினிட்ல தான் ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு பே அவுட் எவ்வளோ கிடைக்கும். நான் என்சடி சிஹெச்எஃப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்சடி சிஹெச்எஃப் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு ப்ராஃபிட் ஷேர் இங்கே எவ்வளோ போட்டிருக்கு, 95% இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா. பாருங்கள், இந்த இடத்துல 95% போட்டிருக்கு. அப்போது எனக்கு 95% ரிட்டர்ன் கிடைக்கணும். நான் வந்து $100 ட்ரேட் அமௌண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு யுவர் பே அவுட்னு போட்டு 195 போட்டிருக்கு. இப்போ யுவர் பே அவுட் 195 அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 95% ப்ராஃபிட் ஷேர், அதுதான் வந்து யுவர் பே அவுட் $195 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரியே 95% ப்ராஃபிட் ஷேர் போட்டிருக்கு அண்ட் 1 மினிட்டுக்கு. அதுவே நான் வந்து யூஎஸ்டி ஏஆர்எஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 மினிட்டுக்கு 90%, 1 மினிட்டுக்கு 90%, 5 மினிட்ஸுக்கு 93% ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருக்கு. ஸோ இதோட மீனிங் என்ன. இப்போ யூஎஸ்டி ஏஆர்எஸ் சார்ட்டை நான் எடுக்கிறேன். யூஎஸ்டி ஏஆர்எஸ் 1 மினிட்ல 92% ஷேர் வந்து எனக்கு $192 வந்து பே அவுட்டாக கிடைக்குது இல்லையா. அப்போது எனக்கு 5 மினிட்ஸில் நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கணும், 90% தான் போட்டுருச்சு. அப்போ எனக்கு அந்த 90% தான் கிடைக்கணும். இப்போ நான் வந்து ட்ரேட் அமௌண்ட்டை ஸ்விட்ச் டைம் கொடுத்துட்டு 5 மினிட்ஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னா 93 கிடைக்குது. அதுவே நான் 1 மினிட்ல ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு இங்கே 92 கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வேல்யூ மாறுது. ஸோ இதுதான் வந்து அதோட மீனிங். இப்போது நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு இங்கே டைம் சேஞ்ச் ஆகலாம். இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால எனக்கு யூடிசி ப்ளஸ் 5:30 வந்து ஷோ ஆகுது. எனக்கு இதுதான் வந்து டிஃபால்ட்டான செட்டிங்ஸ். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு சேம் டைமிங் தான். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து டைம் சேஞ்ச் பண்ண அப்படின்னா
இந்த இடத்துல உங்கள் கண்ட்ரியோட டைம் ஜோன் என்னவோ அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஜோனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இந்த இடத்துல லைட் மோட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல டைம் இருக்கும். ஸோ எந்த டைமில் நமக்கு ட்ரேட் எக்ஸ்பைரி ஆகணும். இதில் வந்து டைம் ஃபார்மேட்டே 2 டைப்ஸில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்விட்ச் டைம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்விட்ச் டைமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் டைமை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்விட்ச் டைமை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி 2 ஃபார்ம் ஆகுது. ஸோ 0.005 அண்ட் இதெல்லாம் வந்து செகண்ட் பேஸ்டு 5 செகண்ட்ஸு, 10 செகண்ட்ஸு, 15 செகண்ட் ஸ்டேட், மினிமம் 5 செகண்ட் ஸ்டேட்லேருந்து நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மறுபடியும் நீங்கள் ஸ்விட்ச் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக் டைமுக்கு சேஞ்ச் ஆகும். கிளாக் டைமுக்குனா இப்போ டைம் வந்து கரெக்டாக 12 ஆகுது. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ்பைரி டைம் வந்து 12:01க்கு முடியணும். அதாவது 1 மினிட்டு டைம் பீரியட் ட்ரேடுக்கு. அதே மாதிரி தான் இந்த டைம் நீங்கள் ஸ்விட்ச் டைமை கிளிக் பண்ணாமல் இந்த டைமை கிளிக் பண்ணிங்கன்னா 0.3, 0.4, 0.56 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் சிக்னல்ஸ் கொடுக்குறது 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்டுக்கு நான் சிக்னல்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து 1 மினிட்டுக்கு வந்து ஜஸ்ட் இது நீங்கள் வந்து எந்த இதுவும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ண போகிறீங்கன்றதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்கள் டைமில் எதுவும் மாற்ற தேவையில்லை. பட் நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த டைம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுபடி தான் நீங்கள் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ கேண்டில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, இப்போவே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த டைமில் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஸோ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ரூல்ஸ் நான் அது மட்டும் சொல்லிடுறேன். கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேடே ப்ளேஸ் பண்ணணும். ஒன்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஆல்ரெடி 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் கேண்டில் ஃபினிஷ் ஆகணும், அட் த சேம் டைம் வந்து கேண்டில் ஓப்பன் ஆகணும். ஸோ கரெக்டாக ஒன்று கேண்டில் க்ளோஸ் ஆகிற டைமில் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லை கேண்டில் ஓப்பன் ஆகிற டைமில் நீங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ 2 செகண்ட்ஸ் இருக்கப்போ நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்னாச்சு, ட்ரேடு பர்ஃபெக்டான என்ட்ரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த கேண்டில்லே உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ இதை கால்குலேட் பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற டைமில் நீங்கள் என்ட்ரி கொடுங்க. அந்த என்ட்ரி பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, எவ்வளோ பே அவுட் கிடைக்கும்னு பார்த்தாச்சு. இன்கேஸ் எனக்கு 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணுறனால என்னோட பே அவுட் இங்கே எவ்வளோ வருது, $93. இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து 193. இன்கேஸ் லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகும்? இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க். லாஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டான $100 லாஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஹைலி ரிஸ்க். பைனரி ஆப்ஷனில் இதுதான் வந்து ரிஸ்க்கு. பட் உங்களுக்கு பே அவுட் கிடச்சிது அப்படின்னா 93%, உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா 100% லாஸும் இருக்கும். அப்போது பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி மினிமம் 60% உங்களுக்கு தேவை. ஸோ 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 6 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள், அதாவது சக்ஸஸ் ரேஷியோ இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டும் வந்து குவாட்டெக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கைடும் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க, டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக 1 by 1 வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் கரன்சி மட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல NZD/CHFன்னு ஒன்று இருக்குது. அப்போது கரன்சி அண்ட் கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி அண்ட் ஸ்டாக்ஸ் 4 டைப்ஸான ஸ்டாக் பேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கிரிப்டோவில் நிறையா கிரிப்டோஸ் இருக்குது அண்ட் கமாடிட்டிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா கரன்சியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிரிப்டோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்
மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே சேஞ்ச் ஆகும். பட் கரன்சியில் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராஃபிட் ஷேர் வந்து சேஞ்ச் ஆகாது. அண்ட் உங்களுக்கு வந்து ஓடிசியில் ட்ரேட் பண்ண வரல, கொஞ்சம் பயமாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரியல் கரன்சியும் சூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்குது. இல்லை உங்களுக்கு ரியல் கரன்சி மட்டும் வேணும், எடுத்தோடனே வந்து ப்ராஃபிட் ஷேர் மட்டும்தான் இருக்குது, ஓடிசியாக வருது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஓடிசி இல்லாத கரன்சியில் சைடில் ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓடிசி இல்லாத கரன்சிக்கு நீங்கள் ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஓடிசி இல்லாத கரன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்துருக்கும். இப்போ நான் ஒரு ஃபியூ கரன்சி வந்து ஸ்டார் பண்ணி வச்சுட்டேன், அதாவது லைக் பின் பண்ணி வச்சுட்டேன். அப்போ எனக்கு அந்த கரன்சி தான் மேலே இருக்குது. ஸோ அப்போ இதில் எனக்கு ப்ராஃபிட் ஷேரிங் எவ்வளோ இருக்குது? ஸோ யூஎஸ்டி ஜேபி தான் ப்ராஃபிட் ஷேரிங்கில் 82% இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த பேரில் ட்ரேட் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு இது தான். உங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சா பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணக்கூடாது. எப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் ஷேர் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட் ஷேர் நீங்கள் எந்த மினிட்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 1 மினிட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 80%க்கு கீழே இருந்தால், இல்லைனா 82%க்கு இந்த 1 மினிட் ஷேரிங் கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 மினிட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் அதுவும் 5 மினிட்ஸ் உங்களுக்கு 90% இருந்தது அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்கும் அதிகம், ப்ளஸ் உங்களுக்கு அக்யூரஸியாகவும் இருக்கும். 5 மினிட்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ட்ரேட் ஆப்ஷன். பட் நிறைய பேர் வந்து அது ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் 1 மினிட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 1 மினிட்ல யூஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் ஷேரிங் உங்களுக்கு 82%க்கு மேலே இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா கீழே வந்துருச்சு 82%, 80 கீழே வந்தது அப்படின்னா அதில் ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ணும்போது கூட, மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அதில் கொஞ்சம் லாஸ் வருதோ இல்லையோ, உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம குவாட்டெக்ஸில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் குவாட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேபிட்டல் வேணும், ப்ளஸ் மணி மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பர்சன்டேஜில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து அதிகமான கேபிட்டல் இருந்தாலும் உங்கள் கேபிட்டல் ரிஸ்கில் தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் நான் பண்ணேன், ஸோ அந்த ப்ராஃபிட் வந்தது. ஸோ ப்ராஃபிட் வந்ததுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து எப்படி வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ட்ரி பண்ணது பாருங்கள், ஓப்பனிங் பாயிண்ட். ஸோ என்ட்ரி பண்ணதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ட்ரி பாயிண்ட்டை இங்கே பாருங்கள், அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்டையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் 35 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு ஓப்பனிங், இந்த பாயிண்ட் க்ளோசிங். அப் ட்ரேடுக்கு நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து 35 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் வந்திருக்கு, அண்ட் 94% ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு இல்லையா. அப்போது இதில் இன்கேஸ் டிஃப்ரெண்ட் 35 பாயிண்ட்ஸ் இல்லை, ஆனால் வெறும் ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் தான் மேலே இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் 0 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் போட்ட $100 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது, 0. தட் மீன்ஸ் ரீஃபண்ட் ஆகிடும் 0 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா. இதுவே -1 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போட்ட ட்ரேட் அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வெறும் 1 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் அந்த டைமிங்கில் முடியும் போது உங்களுக்கு 1 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் மேலே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனால் அந்த டைமிங் முடிகிறப்போ 1 பாயிண்ட் மைனஸில் இருந்தால் நீங்கள் அப்டேட்டாக எடுக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் லாஸ் ஆகிடும். அதுவே 0 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது, நீங்கள் போட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.